அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தை மருத்துவர் பிரபுராஜ் பேசிகிட்டு இருக்கேன், சுரக்ஷா மருத்துவமனையிலிருந்து. நான் எப்போவுமே குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு 3 விதமான விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கு தேவையாகவும் இருக்குது. முதல்ல ஊட்டச்சத்து. குழந்தைகளுக்கு எப்படி உணவு கொடுக்கணும், எப்படி அதுங்களை வளர்ப்பு முறை எப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். முதல்ல குழந்தை பிறந்து ஆரம்பித்த உடனே நம்ம தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் தாய்ப்பால் தான் எப்போவுமே சிறந்த உணவு அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ பிறந்தவங்களே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக குழந்தைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. தேவைப்பட்டால் சத்து மருந்துகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான பங்கு, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா தடுப்பூசி போடாமல் வரக்கூடிய வியாதிகள் உயிரை கொள்ளக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறதுனால தடுப்பூசி போட்டால் தான் குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து அந்தந்த வயதுக்கு ஏற்றவாறு தடுப்பூசி நம்ம கண்டிப்பாக போய் போட்டுக்கணும். அதில் எந்த வித பின்னடைவும் இருக்கக்கூடாது. அடுத்து மன வளர்ச்சி பற்றி பேசும்போது குழந்தை வளர வளர அதனுடைய மன வளர்ச்சியை கவனிக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களுடைய கடமையாக நம்ம பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து கொடுத்துட்ருக்கோம், தடுப்பூசி முறைகளை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மன வளர்ச்சியை கரெக்டாக நம்ம மானிட்டர் பண்ணுறது எல்லாமே முக்கியமான ஆரம்ப காலத்தில் இது ரொம்ப முக்கியம்.